ஓம் நம சிவாய. எல்லா வளமும் நலமும் பெற்று சிம்மராசி நண்பர்களும் தோழிகளும் பிள்ளைகளும் பெரியோர்களும் வாழ்ந்திட எம்பெருமான் ஈஸ்வரனை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோ ஆடி மாத ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். இது சிறப்பு வாய்ந்த மாதத்திலேயே. ஏன்னா அம்மன்களுடைய அருள் இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கக்கூடிய மாதம் இது. இது ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய ஆடி மாதம். அதாவது சிம்ம ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வீட்டுக்கு இந்த சூரியன் வருகிறார். இந்த மாசத்துல உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, நீங்க எப்படியெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, எது மாதிரியான விஷயத்துல இறங்கி நீங்க வேலை செய்யலாம், எது மாதிரியான விஷயத்துல விலகி இருக்கலாம், இதை பத்தியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு. அதனாலதான் நீங்களும் பயன்பெறணும். இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம், கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குட் பேபி இந்த நம்பரை பார்த்துங்க, 9043688626. இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில் நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடாக தயாரிக்கிறாங்க. வெயிட் லாஸ் பவுடரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, சுத்தமான பசுமாட்டு நெய், செக்குலாட்டின எண்ணெய் வகைகள், அதுபோல் சுகர் கண்ட்ரோல் பவுடர், முருங்கைக்கீரை பவுடரு, வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு, இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸை வச்சு நிறைய தயாரிச்சிட்டு இருக்காங்க. 100 ப்ராடக்ட் மேலே தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி பேர் ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்ட்னரா. அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி 10,000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்களும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்து மேலே அக்கறை இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற ஹோம்மேடு பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரக மாற்றமும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அதில் சுப கிரகங்களும் உண்டு, அசுப கிரகங்களும் உண்டு. இப்போ ஆனி மாதம் முடிந்து ஆடி மாதம் ஆரம்பிக்க போகுது. அப்போ எந்தெந்த கிரக அமைப்புகள் என் அன்பு சிம்மராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, என்ன மாதிரி வாழ்க்கை பயணம் செய்ய போகுது. ஏன்னா ஆடி மாதங்கிறது அம்மனுக்குரிய மாதம். ஆடி திருவிழா, குலதெய்வ வழிபாடு, அன்னதானம் இதெல்லாம் கோவிலில் நடக்கக்கூடிய ஒரு மாதம். எல்லா கோவில்லையும் திருவிழா கோலம் பூண்டு இருக்கும். ஏன்னா சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வந்திருக்கிற மாதம், சிறப்பாக வரவேற்கக்கூடிய மாதம். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசை. அதனால சிம்மராசி நண்பர்கள் கொஞ்சம் இறங்கி துணிச்சலா இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ராசி அதிபதி கடக வீட்டுக்கு போறாரு. எப்பொழுதுமே சூரியன் அப்படின்னா சிவன், சந்திரன்னா பார்வதி. இது வரைக்கும் பாதி சக்தி தான் உங்களுக்கு இருந்திருக்கும். இது வரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு முழு சக்தி கிடைக்க போகுது. எப்படி சிவனும் பார்வதியும் ஒன்று சேரும்போது முழுசா அந்த சக்தியை கொண்டு வராங்களோ அதுபோல சந்திரன் வீட்டுக்கு சூரியன் போயிருக்கிறதுனால என் அன்பு சிம்மராசி நண்பர்களுடைய அதிபதி முழு சக்தியை பெறுகிறார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இறங்கி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக தான் அது முடியும். இது நாள் வரைக்கும் எதுலேயாவது தயங்கி இருந்தீங்க அப்படின்னா குதிச்சிருங்க. அது கடலாக இருந்தாலும் சரி, கிணறாக இருந்தாலும் சரி, பள்ளமாக இருந்தாலும் பாதாளமாக இருந்தாலும் சரி, தைரியத்தோட குதிங்க. அங்கே பூக்களை பரப்பி வச்சிருப்பாரு ஈஸ்வரன். தைரியமாக இறங்கி தன்னம்பிக்கையோட வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு முதலீடு போடணுமா டக்குன்னு போடுங்க, யோசிக்காதீங்க. வெளிநாட்டுக்கு போகணுமா டக்குன்னு பணத்தை கட்டுங்க. ஒரு வேலைக்கு போகணுமா டக்குன்னு போய் அட்டன் பண்ணுங்க இன்டர்வியூவை. தொழில் ஆரம்பிக்கணுமா உடனே, இடம் இல்லையா ரோட்டோரத்துலையாவது ஆரம்பிங்க. காசு இல்லையா உங்களுடைய சொந்த உழைப்பில் என்ன தொழில் செய்ய முடியும், நிறைய தொழில் இருக்கு. சர்வீஸ் தொழில் அதை ஆரம்பிங்க. ஆயிரம் தொழில் இருக்கு. ஏதையாவது ஒன்று, ஒரு சுத்தி எடுத்துக்கங்க, கையில் வேலை இருக்கு, மம்முட்டி எடுத்துக்கங்க, அல்லது அருவா எடுத்துக்கங்க, அல்லது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா கம்ப்யூட்டர் எடுத்துக்கங்க, மொபைல் நாலேஜ் இருக்கா மொபைல் எடுத்துக்கங்க. தேடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கையில் என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியதில்லை, நம்ம மூளையில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். நம்ம எதை முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறதா முக்கியம். கையில் எதுவுமே இல்லைனாலும் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொபைல் இல்லாமல் யார் இருக்கிறது இந்த காலகட்டத்தில்? இப்போ ஒரு வீட்டுக்குள்ளார போகிறோம் அப்படின்னா அங்கே குழந்தை இருக்குன்னா அது கையில் மொபைல் இருக்கும். அப்படியான காலகட்டம். இன்னைக்கு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு தொழில் அமையல, யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்கே போனாலும் வேலை செட் ஆக மாட்டேங்குது. இந்த கதைலாம் இனிமேல் நடக்காதுங்க.
நீங்க எங்க போறீங்களோ, எந்த நிறுவனத்துக்கு போறீங்களோ, எந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்களோ, எந்த வியாபாரத்தை செய்றீங்களோ, அதுதான் உங்க வேலை. அங்க நீங்க தான் மெயின். உங்களுக்காகவே காத்திருக்கிறது மாதிரி அந்த வேலை காத்திருக்கும். இது வரைக்கும் நீங்க ஒரு வேலையை தேடி போயிருப்பீங்க. இந்த வேலை, தொழில், அதிர்ஷ்டம், யோகம் எல்லாம் உங்களை தேடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. என் அன்பு சிம்ம ராசி நண்பர்களே, புகுந்து விளையாடுங்க. முழு சக்தி உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த பிரபஞ்சத்தோடைய முழு சக்தி உங்களுக்கு இந்த மாசத்துல கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, உங்க ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகி இருக்காரு. இனிமே வேகமா இருக்க மாட்டீங்க, ஸ்பீடா இருக்க மாட்டீங்க, நிதானம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா செவ்வாய் ராசியில இருந்தாலே எதா எடுத்தாலும் அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்திருப்போம். இன்னும் சொல்ல போனா, அவன்கிட்ட பேசிட்டு வரான்னா நீங்க அடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ரொம்ப பொறுமையா அந்த இடத்துக்கு போயிட்டு வானா ரொம்ப வேகமா போய் எதையாவது ஒரு ஆட்டை மாட்டை இப்படி அடிச்சுட்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி எதையுமே ஒரு வேலை விட்டா 2 வேலையா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது வரைக்கும் இருந்திருக்கும். கொஞ்சம் அவசரம், கொஞ்சம் வீரம், கொஞ்சம் தைரியம், அதாவது யோசிக்க முடியாத தைரியம், வீரம் வந்திருக்கும். இப்ப செவ்வாய் விலகுனதுனால 2வது வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அதனால இனிமே யோசிச்சு செயல்படுவீங்க. ஆனா அதே நேரத்தில் அவர் எங்க போயிருக்காரு? தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு போயிருக்காரு. அப்ப பேச்சுவார்த்தையிலையும், குடும்பத்திலையும், பண விஷயத்திலையும் பொறுமையா இருக்கணும். இப்ப அவர் செவ்வாய் அந்த விஷயத்துல எல்லாம் வேகம் காட்டுவார், பேச்சை கொஞ்சம் சூடாக்குவார். எது பேசினாலும் அடுத்தவங்களுக்கு தப்பா தெரியும், எதை செஞ்சாலும் குடும்பத்துக்கு தப்பா தெரியும். இப்படி தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துல செவ்வாய் போயிட்டார் இந்த மாசத்துல. அப்ப எச்சரிக்கையா பேச்சிலையும், குடும்பத்திலையும், பணத்திலையும் எச்சரிக்கையா இருக்கணும். யாராவது பணம் கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவீங்க. அப்புறம் யோசிப்பீங்க, இதுக்காக வச்சிருந்த பணத்தை இதுக்கு எடுத்து கொடுத்துருவோம், மறந்தே போயிட்டேனே. சில நேரத்தில் தொழிலையோ, வேலையிலையோ, வியாபாரத்திலையோ பணத்தை மறந்து போய் விட்டுருவீங்க. மறந்துடுவீங்க பணத்தையே. அது ஞாபகமே வராது. அடுத்த மாதம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா இந்த மாதத்தில் வேகம் அப்படி. பண விஷயத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. ரொம்ப பரபரப்பாக செயல்படுவார். நிதானமாக இருக்க விட மாட்டார். மறந்து போய் அடுத்த மாதம் கேட்டால் கொடுப்பாங்களா? என்னங்க எத்தனை நாள் கழிச்சு கேட்குறீங்க, நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால பணத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அப்புறம் சுக்கிர பகவான் ரிஷபத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இனிமேல் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. ஒரு ஆணுகிட்ட பேசினாலும் சரி, பெண்ணுகிட்ட பேசினாலும் சரி, கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இது வரைக்கும் கொஞ்சம் காதல் நாயகனாக, ஒரு மன்மதனாக அல்லது காதல் நாயகியாக இப்படி எப்போதுமே வளம் வந்திருப்பீங்க. கொஞ்சம் அறியாத வயசு, தெரியாத அனுபவமாக இருக்கும். பல சிக்கல்களை இதனால் சந்திச்சிருக்கலாம். ஏன்னா ரிஷபத்தில் சுக்கிரன் இருந்தாலே அது ரிஷப வீடு. உங்களை போட்டு ஆட்டி படைச்சிருக்கும். நிறைய விஷயத்த செலவு பண்ணியிருப்பீங்க. ஒரு ஆடம்பரத்துக்காக, அழகுக்காக, ஒரு காதலனை பார்க்கறதுக்கோ, காதலியை பார்க்கறதுக்கோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருப்பீங்க. செலவு பண்ணியிருப்பீங்க நிறையா அந்த விஷயத்துக்காக. விரைய செலவுகள் ஆகியிருக்கும். இப்போ அவர் புதன் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்திருக்கிறார். இப்ப அதை விட நிதானமா இருக்கணும். சுக்கிர பகவான் லாப வீட்டில் இருக்கும்போதே ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் பணத்தை செலவு பண்ணியிருந்தாலும் அதனால உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும். அதுதான் அங்கே முக்கியமாக பார்க்கணும். விரயம் பண்ணியிருந்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைச்சிரும். எதுக்கெல்லாம் செலவு பண்ணீங்களோ அதற்கான பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும். ஆனால் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய செலவு இருக்குல்ல, அது விரய செலவாகத்தான் மாறும். அதிக செலவாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆடம்பரக்காரர் விரயஸ்தானத்துக்கு போயிட்டாரு. அவருடைய குணம் எங்கே இருக்கோ அங்கே அதிகமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு குரூப்பில் சேர்றோம், அங்கே நல்லவன் அதிகமாக இருந்தால் நமக்கு நல்ல எண்ணம் வரும், கெட்டவன் அதிகமாக இருந்தால் கெட்டெண்ணம் வரும். வேலையிலே ஒரு குரூப்பு குறியாக இருந்ததுன்னா நமக்கு வேலை தரத்துக்கு தோணும். ஜாலியாக இருக்குன்னு ஒரு குரூப்பு தோணுச்சுன்னா அப்படி ஜாலியாக இருக்க தோணும். அதாவது நீங்கள் போய் சேர்ற இடம் இந்த காலகட்டத்தில் பெரிய செலவை வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா விரயஸ்தானத்தில் சுக்கிரன்னா அவ்வளோ சாதாரண கிரகம் இல்லை. என்ன செலவு பண்ணாலும் இந்த பொருளை அடைஞ்சே ஆகணும். ஆனால் ஒரு பைசாவுக்கு புண்ணியம் இருக்காது. ஒரு 5 நிமிஷம் சுகத்துக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணுற வாய்ப்பும் கிடைக்கும். அப்படி ஒரு அமைப்பு வந்துடும். எச்சரிக்கையாக இருங்க. இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லலாம் வேண்டாம், வருத்தப்படுவீங்க, தப்பாக நினச்சிருவீங்க. அதெல்லாம் அதுக்குன்னு தனி வீடியோ இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். அதனால் சுக்கிர பகவான் விரயத்தில் போயிருக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. போன மாதம் லாப வீட்டில் இருந்தார். நீங்கள் எது செஞ்சாலும் அது லாபமாக வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. அதே நேரத்தில் இந்த மாதம் செய்கிற செலவு விரைய செலவாகும். எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து கேது பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. அவருடைய வேலை என்ன தெரியுமா? எதை எடுத்தாலும் தடுக்கணும். நீ எது செஞ்சாலும் தடுக்கணும். அப்போ ஒன்றும் இல்லை, கேதுவனுடைய தெய்வத்தின் காலில் விழுந்துரும். யார் அது? விநாயகர் இருக்காரு. விநாயகர் தான். அதனால தான் எந்த தடையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், எந்த கோவிலாக இருந்தாலும் முதல்ல விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிப்பாங்க. எந்த தடையுமே இருக்காது. விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிச்சா அந்த வேலையும் தொழிலும் சிறப்பாக நடந்து முடியும். உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு. என்ன செய்யணும்? விநாயகர் பெருமானே, எந்த தடையும் விதிச்சிடாத, நான் ரொம்ப சிக்கலில் இருக்கேன். 5 கரத்தனை யானை முகத்தனை 5 இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லிடுங்க. எந்த காரியமும் தடைபடாமல் பார்த்துப்பார். அதனால கேது பகவான் தடையை விதிக்க காத்திருக்கிறார். அவருடைய தெய்வமான
விநாயகரை வணங்கிடுங்க. இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தூள் கலப்புவீங்க. அடுத்து சனி பகவானும் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. 9ஆம் வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. உங்கள் ராசிபதி 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறாரு. அதனால் எந்த காரியம் எடுத்தாலும், எந்த விஷயம் செஞ்சாலும், எந்த பயணத்துக்கு போனாலும் அங்கே 2 விஷயமே இருக்கும். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஆனால் எது அதிகமாக நடக்குது அதை பொறுத்து தான் அந்த சூழ்நிலை அமையும். அதனால் 2க்குமே காத்துருங்க. எது வந்தாலும் சமாளிக்கலாம். ஏன்னா நல்லதே நடக்கும்னு நினச்சிட்டு போனோம்னா திடீர்னு ஒரு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னா சோர்ந்து போயிடுவோம். அதுக்கு மேலே செயல்பட ஆரம்பிக்க மாட்டோம். இந்த கிரக அமைப்பால் 2மே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதுபோல குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். லாபம் பெரிய அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எது முயற்சி பண்ணாலும். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட இருக்கிறார். தொழிலில் மிகப்பெரிய வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது ரொம்ப அரிய அமைப்புங்க. ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்காரு, லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் பாருங்க. 2 பேருமே செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அது மட்டும் இல்ல, சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வேற பயிற்சியாக இருக்கிறார் இந்த 26ஆம் தேதி. அதனால தொழில் அமோகமா வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால பண லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஏன்னா தொழில் வீட்டிலேருந்து லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால இங்கே நிறைய வேலைகள் செய்துவிட்டு பணத்துக்கான அத்தனை வேலையும் செஞ்சுட்டு லாபத்துக்கு போயிடுவார், அங்கேருந்து எல்லாத்தையும் வரவழைக்கிறதுக்காக. அதனால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். எந்த விஷயம் செஞ்சாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும், எந்த பயணமாக இருந்தாலும், எதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த கோவில் குளத்துக்கெல்லாம் போகிறதுக்கு மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. எந்த தடையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஆடி மாதம் அம்மன்களுக்கு சிறந்த மாதம். அம்மன் வழிபாடு மிக மிக முக்கியமான மாதம் இந்த ஆடி மாதம். அம்மனுடைய சக்தி இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக விழக்கூடிய மாதம் பூமியில். அதனால் கோவிலுக்கு போங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை கோவிலுக்கு செய்யுங்க. ஏதாவது ஒரு வேலை இருக்கும் கோவிலில், அந்த வேலையை செய்யுங்க. இல்லைனா திருவிழா காலம் இருக்குல்ல, யாராவது அன்னதானம் போடுவாங்க அல்லது ஊர் சேர்ந்து அன்னதானம் போடுவாங்க, அதில் உங்களால் முடிஞ்ச வேலையை செய்யுங்க. கோவில் பணிங்கிறது கர்ம வினையை தீர்க்கக்கூடிய பணி. காய்கறி கட் பண்ணலாம், அல்லது அந்த வேலை செய்யறதுக்கான இடத்த சரி பண்ணி கொடுக்கலாம். உழவார பணின்னு ஒன்று இருக்குது, சுத்தப்படுத்தி கொடுக்கலாம், சமைச்சு கொடுக்கலாம், சாப்பாடு போட்டு பரிமாறலாம், அந்த சாப்பிட்ட இலையை எடுத்து போடலாம். அதெல்லாம் பெரிய புண்ணியம். இந்த காலகட்டத்தில் ஆதிபரா சக்தி அதிக சக்தி உடையவளாக இருப்பாள். அம்மன்களுடைய சக்தி மிக பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா அவர்கள் இந்த பூமியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மாதம் இது. இந்த தெய்வத்தினுடைய அருள் மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா நினைச்சதை சாதிப்பீங்க. கடந்த காலத்தில் நிறைய முயற்சியில் தடை இருந்திருக்கும், வெற்றி கிடைச்சிருக்காது. தொழிலில் புத்திசாலித்தனமாக வேலை செஞ்சாலும் ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருந்திருக்கும், நஷ்டம் அடைஞ்சிருக்கும். அதனால இந்த காலகட்டம் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடவுள் அருள் அற்புதமாக இருக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல எனர்ஜி கிடைக்கும், நல்லா படிப்பாங்க. என்னதான் தவறான காரியத்துக்கு போயிட்டு இருந்தாலும் திருந்துவாங்க, நல்ல எண்ணம் வரும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 5ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. பூர்வ புண்ணியஸ்தானம் புண்ணியப்படும். உங்கள் கௌரவத்தை காப்பாற்ற ஏதாவது செய்வாங்க. குழந்தைகளுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, வெளிநாடு செல்றதுக்கான அமைப்பு இதெல்லாம் உண்டு. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா குரு பார்க்குறாரு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. நான் சொன்ன மாதிரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. அப்படி ஒரு அற்புதம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. குழந்தைங்க விஷயத்தில் எந்தெந்த குறையெல்லாம் இருந்ததோ, சில குழந்தைங்க பேசாமல் இருந்திருக்கும், சில குழந்தைங்க படிக்க முடியாமல் இருந்திருக்கும், சில குழந்தைங்க சாப்பிட முடியாமல் இருந்திருக்கும். இப்படி ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். குழந்தைகளால் பெருமிதம் கிடைக்கும். உத்தியோகம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அதனால் இந்த மாதம் ஆன்மீக வழிபாட்டால் மிகப்பெரிய லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதே சமயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையா இருங்க. முதலீடுல கவனமாக இருங்க. குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பும் உண்டு. ஏன்னா செவ்வாய் அங்கே போயிருக்காரு. கணவன் மனைவி மோதல் அதிகரிக்கும். கொஞ்சம் விட்டு கொடுங்க. நீங்கள் கோபமாக பேசினா அவங்க அமைதியாக போனாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அவங்க கோபமாக பேசி நீங்களும் கோபமாக பேசுகிறீங்க அப்படின்னா வேற வழியே இல்லை, நீங்கள் தான் அமைதியாகணும். ஏன்னா குடும்பம் உங்களது ஜாதகத்தில் தான் செவ்வாய் அங்கே போயிருக்காரு. அவங்க ஜாதகத்தில் இன்னும் வலிமையாக இருக்கிறார். அவங்க எதுக்குமே தயாராகிடுவாங்க. ஒரு கை பார்த்துட்றேன், இன்னைக்கு அவரை ஒரு கை பார்த்துட்றேன் என் பொண்டாட்டியை, இப்படி வீரத்தோட பேச ஆரம்பிச்சிருவாங்க. எத்தனை நாள் தான் அடங்கி போகிறது? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே சண்டைன்னு வந்ததுன்னா தாங்க முடியறதில்ல. இனிமேல் விட்டு கொடுக்க முடியாது. ஒரு கை பார்த்துட்றேன். ஏன்னா செவ்வாய் அவங்க பக்கம் இருக்காங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சூரியனே உங்கள் பக்கம் இருந்தாலும் செவ்வாய் யாரு? போர்க்காரகன். போராடியாவது ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கக்கூடிய ஒரு வீரர் முருகன், அவருடைய கடவுள். அதனால் அடங்கி போகிறது நல்லது. அதே போல் மனக்குழப்பம் அதிகரிக்கலாம். உத்தியோகம், தொழில், பணிச்சுமை அதிகரிக்கலாம். அதெல்லாம் அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக எல்லாமே நடக்கும். பரிகாரம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அம்மன் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு திருவிழா நடக்கும், அன்னதானம் விழா நடக்கும், நான் சொன்ன மாதிரி போயிட்டு வாங்க. மறைக்காம குலதெய்வ அருள் இந்த மாசத்துல அற்புதமாக கிடைக்கும். மிகப்பெரிய பாதுகாப்பு அரணை
ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த மாதத்தில் போனீங்க அப்படின்னா. ஏன்னா குலதெய்வ அருள் இல்லாமல் எந்த தெய்வத்தினுடைய அருளும் கிடைக்காது. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ வருது. ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் எந்த அம்மனை உங்கள் ராசிக்கு வழிபடலாம், அந்த அம்மன் எந்த ஊரில் இருக்குது, அதை வணங்குறதுனால என்னென்ன நன்மை கிடைக்கும், என்னென்ன பூர்வீக புண்ணியம் கிடைக்கும், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறத பற்றிலாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.